வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே அனுமதியின்றி மண்ணெடுத்த திமுக நிர்வாகியின் வாகனங்களை பொதுமக்கள் சிறைபிடித்தனர். நாட்டார்மங்கலம் ஏரியை புனரமைக்க டெண்டர் எடுத்த திமுக அணைக்கட்டு ஒன்றிய செயலாளர் குமாரபாண்டியன் ஏரியிலிருந்து மண்ணெடுத்து சட்டவிரோதமாக விற்பனையில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அப்பகுதியில் வழக்கம்போல் மண்ணெடுத்து செல்ல முயன்ற திமுக நிர்வாகியின் வாகனங்களை அப்பகுதி மக்கள் சிறைபிடித்தனர். இதனையடுத்து அங்கு வந்த அதிகாரிகள் திமுக நிர்வாகிக்கு ஆதரவாக பேசியதால் மக்கள் கடும் அதிருப்தி அடைந்தனர். சொத்துக்களை அபகரித்துக் கொண்டு மகன் தங்களை வெளியில் துரத்திவிட்டதாக திருப்பூர் ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்ட பெற்றோர் மனு அளித்தனர். குன்னத்தூர் கருங்கல்மேடு பகுதியைச் சேர்ந்த ரங்கசாமியின் மகன் சீனிவாசன் தொழில் தொடங்க பெற்றோரிடமிருந்து லட்சக்கணக்கில் பணத்தை பெற்றுக் கொண்டதுடன் தந்தையின் ஒர்க் ஷாப்பை விற்று அந்த பணத்தையும் எடுத்துக் கொண்டுள்ளார். இறுதியாக நிலத்தையும் தனது பெயருக்கு மாற்றிக்கொண்டு 22 லட்சம் கடனுடன் பெற்றோரை துரத்தியுள்ளார். இதையடுத்து மகன் மீது நடவடிக்கை கோரி திருப்பூர் ஆட்சியரிடம் பெற்றோர் மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அருகே தண்ணீர் வழித்தட ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. துங்காலி கிராமத்தில் சாலை பணிகளுக்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நிறைவடைந்தும் அமராவதி ஆற்றிலிருந்து செல்லும் கிளை வாய்க்காலுக்கு இன்னும் பாதை அமைத்து தரவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் தூங்காலி கிராம கடைமடை பகுதிக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை எனவும் அமராவதி அணை திறக்கப்பட்ட நிலையிலும் தங்கள் பகுதிக்கு தண்ணீர் வரவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் விடியா ஸ்டாலின் அரசு விவசாயிகளை வஞ்சிக்கும் அரசு என்றும் விமர்சித்தனர்.